என் அக்கா கௌரி கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசுனது உண்மையா இல்லையா? கோவில்ல உங்க மகன் மேல பண்ண சத்தியம் பொய்யா இல்லையா? எப்ப என்ன முட்டாள்னு என் அக்கா கிட்ட நீங்க சொன்னதை நான் கேட்டனோ அப்பவே உங்க மகன் முன்னால முட்டாளா நிறுத்தணும்னு நினைச்சேன். உங்களோட ஒரிஜினல் முகத்தை உங்க மகன் முன்னாடி கிழிச்சு காட்டணும் துடிச்சேன். ஆனா நிதானமா யோசிச்சேன். அம்மா மயக்கத்துல இருக்கிற உங்க மகன் நான் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாரு. நீங்களும் நாடகம் போடுறதுல பெரிய கில்லாடியா இருக்கீங்களே, அதனால்தான் இந்த நாடகத்தை வெளியே கொண்டு வரதுக்கு மணமேடை வரைக்கும் கொண்டு போனேன். மாலையை கழட்டி போட்டுட்டு பேச ஆரம்பிச்சேன். எனக்கு கெட்ட நேரம், உங்களுக்கு நல்ல நேரம். நான் மயக்கமாய் விழுந்துட்டேன். இப்பவாவது தைரியமா உங்க அயோக்கியத்தனத்தை ஒத்துக்கோங்க. நான் அன்னக்கொடி மகங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுதானே என்ன உங்க மகனை கட்டி வைக்க பாத்தீங்க. கட்டி வச்ச பின்னாலையும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க மகன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டீங்க. இதெல்லாம் உண்மைதானே? ஆமா, இதெல்லாம் உண்மைதான். என்னடி இப்ப அதுக்கு? ஆமாண்டி, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ அன்னக்கொடி மகன்னு நல்லா தெரிஞ்சதுனாலதான் என் மகனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிச்சேன். அது கூட என் மகன் கூட நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்ல, இந்த கௌரி வாழ்க்கை நாசமா போகணுங்கிறதுக்காக. நீ சொல்ற மாதிரி என் மகன் கூட உன்னை கொஞ்ச நாள் தான் வாழ விட்டுருப்பேன். அதுக்கப்புறமா கௌரிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி என் மகன் மனசுல கசப்ப உண்டாக்குனது மாதிரி உன்னை பத்தியும் சொல்லி உன்னையும் பிரிச்சிருப்பேன். அதுக்கு என்னடி இப்போ? அது மட்டும் இல்லடி, கோவில்ல வச்சு என் மகன் மேல பொய் சத்தியம் பண்ணேன்னு கேட்டியே, இப்போ சொல்றேன்டி, அப்போ நான் பண்ணது பொய் சத்தியம். என் மகன் மேல பண்ணது பொய் சத்தியம். ஒரே மகன் மேல பண்ணது பொய் சத்தியம். இருந்தாலும் அப்படி பண்ண எதுக்கு தெரியுமா? இந்த மகாராணி என் மகன் கூட வாழக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்ல, என் மகன் கிட்ட நான் சிக்கவும் கூடாதுன்னு. அதுக்காக என் ஆசைய நிறைவேற்றிக்க, என்ன காப்பாத்திக்க என் மகன் மேல நான் போய் சத்தியம் பண்ண. இத போய் நீ என் மகன் கிட்ட சொன்னாலும் என் மகன் அதெல்லாம் நம்ப மாட்டான்டி. அதுதான் நல்லா தெரியுமே. நாங்க எது சொன்னாலும் உங்க மகன் நம்ப மாட்டாரு. ஆமா, நம்ப மாட்டான். ஆனா நான் எதை சொன்னாலும் அத உண்மைன்னு நம்புவான். இப்போ சொன்னீங்க பாருங்க, அதான் எங்களுக்கு வேணும். வாங்க மாமா. இந்த வீட்டுக்கு நாங்க மட்டும் வரல அத்தை, எங்க பின்னாடி உங்க மகனும் வந்தாரு. நாங்க கெஞ்சி வர சொன்னோம். அது தெரியாம நீங்க ரொம்ப அகங்காரமா வழக்கமான ஆணவத்தோட உங்க தப்பை எல்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா? செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.